ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டான ரெஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். வாங்க இதை ஈஸியாக எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த அளவுக்கு நான் புதினா எடுத்திருக்கேன். ஒரு 8-10 இலைகள் தான் இருக்கும். இது வந்து 2 டம்ளர் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கூடவே ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்துகிட்டு அதோட விதைகளை நீக்கிட்டு இது கூட சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஹனியோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இல்லை சாதா வெள்ளை சர்க்கரையோ கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, இதை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஃபுல்லாகவே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்துட்டு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடணும். நல்லா இந்த அளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க. நம்ம மின்ட் போட்டிருக்கறனால உங்களுக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இந்த ஜூஸ் வந்து நல்லா சில்லுன்னு குடிக்கும்போது தான் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நல்ல பெரிய ஐஸ் க்யூபாக ஒரு 2-3 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து சப்ஜா சீடு கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல். அதையுமே இது கூட சேர்த்துக்கிறேன். நார்மல் லெமன் ஜூஸ் சாப்பிட்றத விட இந்த மாதிரி மின்ட்டு சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு பாடிக்குமே உங்களோட ஹீட்டை நல்லா கம்மி பண்ணும். நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சில்லுன்னு குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இஃப்தார் டைமுக்கு இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஈஸியான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.